ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நாம் ஹிந்தியோட சில பேசிக்கான வேர்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சென்டென்சஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குட், அதாவது நல்லது, நல்ல, அந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ இது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா அச்சா, அச்சா, அச்சானா நல்லது, இது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அச்சா. ஸோ நல்லது அப்படிங்கிறத அச்சா அப்படிங்கிற வார்த்தையால் நம்ம சொல்ல போகிறோம். அடுத்த வார்த்தை பாருங்கள், நல்ல பையன். ஸோ இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா குட் பாய் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லியிருக்கோமோ அதே மாதிரி ஹிந்தியில் அச்சா லடுக்கா. ஸோ பையன் அப்படிங்கிறதுக்கு லடுக்கா. ஸோ அச்சா லடுக்கா. இது ஒரு பொண்ணாக இருந்தா அப்படின்னா அச்சி லடுக்கி அப்படின்னு சொல்லணும். ஸோ லடுக்கானா பையன், லடுக்கினா பெண். அடுத்த வார்த்தை பாருங்கள், இவன் நல்ல பையன். ஸோ இந்த பையன், அதாவது இவன் நல்ல பையன் அப்படிங்கிறத குறிக்கணும்னா வக் ஏக் அச்சா லடுக்காகை. வக் அப்படிங்கிறது இவன் அப்படிங்கிறத குறிக்கும். ஸோ நம்ம ஹிந்தியில் வக் அப்படின்னு சேர்த்துக்கிட்டனாலே அதோட எண்டு வார்த்தை ஹையில் தான் முடியும். ஸோ வக் ஏக் அச்சா லடுக்காகை. இதில் நாம் ஏக் அப்படிங்கிறத எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஒரு அப்படிங்கிற மீனிங் கிடையாது. இவன் நல்ல பையன், அதாவது அந்த ஒரே ஒரு பையனை மட்டும் தான் நம்ம குறிக்கிறோம். ஸோ அதனால தான் ஏக் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அதில் உபயோகப்படுத்திருக்கோம். ஸோ வக் ஏக் அச்சா லடுக்காகை. அடுத்தது பாருங்கள், இவள் நல்ல பெண். இவள், இவள் அப்படிங்கிறதுக்கும் இவன் அப்படிங்கிறதுக்கும் வக் அப்படிங்கிற ஒரே வார்த்தை தான். இதில் அச்சின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா இது பெண் பால், ஒரு பெண்ணை குறிக்கிறதுனால அச்சி. இதை ஆணை குறித்தா அச்சா. ஸோ வக் அச்சி லடுக்கீகை. வக் அச்சி லடுக்கீகை. இவள் நல்ல பெண். ஷீ இஸ் எ குட் கேர்ள். அடுத்த வார்த்தையை பாருங்கள், இவள் நல்ல பெண் அல்ல. ஸோ இந்த பொண்ணு நல்ல பொண்ணு கிடையாது அப்படிங்கிறத சொல்லணும்னா வக் ஏக் அச்சி லடுக்கி நஹீன் ஹை. இவள் நல்ல பெண் இல்லை. இல்லை அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கிறதுக்கு நஹீன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ வக் ஏக் அச்சி லடுக்கி நஹீன் ஹை. அடுத்தது இவள் யார், இவங்க யார் அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா வக் கோன் ஹை. இந்த கோன் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ வக் கோன் ஹை, வக் கோன் ஹை. அடுத்த வார்த்தையை பாருங்கள், இப்போ நம்ம இங்கிலீஷில் ஐ எம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இருக்கிறேன். ஸோ நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம ஹிந்தியில் மைன். ஸோ மைன் அப்படின்னு யூஸ் பண்ணோன்னா அதோட முடிவு, அதாவது அதோட எண்டு வார்த்தை ஹூ அப்படின்னு வரணும். ஸோ நான் இருக்கிறேன் ஐ எம் அப்படிங்கிறத மைன் ஹூம். எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதை முடிவு வார்த்தையை நம்ம கவனிச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், வி ஆர், அதாவது நாங்கள், நாம் இருக்கிறோம். ஸோ நாங்கள், நாம், இந்த ரெண்டுக்குமே நம்ம ஹிந்தியில் ஹம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். இது ப்ளூரல், அதாவது பன்மை. ஸோ அதனால் ஹைன், ஹை போட்டுட்டு மேலே ஒரு டாட் வைப்பாங்க. ஸோ ஹைன், நாங்கள், நாம் அப்படிங்கிறது பன்மை. ஸோ அதனால் ஹம், ஹைன். அடுத்த வார்த்தையை பாருங்கள், யூ ஆர். யூனா நீ. ஸோ நீ இருக்கிறாய், யூ ஆர். இதில் ஹிந்தியில் யூ, அதாவது நீ அப்படிங்கிறதுக்கு தும். ஸோ தும் வந்துச்சுன்னா அதோட முடிவு வார்த்தை ஹோ அப்படின்னு தான் முடிக்கணும். ஒரு சென்டென்ஸில் நீங்கள் தும் வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதோட முடிவில் ஹோ அப்படின்னு தான் முடிக்கணும். ஸோ நீ இருக்கிறாய், யூ ஆர். நமக்கு ஈக்குவலாக உள்ளவங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சர்க்கிளில் பேசும்போது யூ ஆர் அப்படின்னா தும் ஹோ. இதோடைய அடுத்த வார்த்தை பாருங்கள், அதே யூஆர் தான் நம்ம இங்கிலீஷில். ஆனால் நம்ம தமிழில் மரியாதையாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு நமக்கு மேலே நமக்கு பெரியவங்களை நம்ம மரியாதையாக சொல்லும்போது நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கிலீஷில் யூ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே இது ஹிந்தியில் ஆப் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆப் அப்படிங்கிறதும் யூ தான். ஆனால் நம்மளுடைய மூத்தவங்க, பெரியவங்க, மதிப்புக்குரியவங்க அவங்களெல்லாம் நம்ம ஆப் அப்படிங்கிற வார்த்தையில் தான் யூஸ் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ ஆப்ங்கிறது மரியாதைக்குரியதுனால ஹைன் அப்படி முடிஞ்சிருக்கு. ஸோ ஆப் ஹைன். அடுத்த வார்த்தையை பாருங்கள், ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ். அதாவது இவன், அவன் இருக்கிறான், இவன், அவள் இருக்கிறாள், இது, அது இருக்கிறது. இப்போ நம்ம தமிழில்
உயர்திணை அக்ரிணின்னு சொல்லுவோம். அதே இது ஹிந்தியில் எல்லாமே ஒன்று தான். ஆண்பால் பெண்பால், அதாவது மேல் ஃபீமேல் மட்டும்தான் பிரித்து நம்ம வந்து அந்த வேர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவாங்க. ஸோ ஹீ ஷீ இட் எல்லாத்துக்குமே, அதாவது தமிழில் இவன் இவள் இது அந்த அர்த்தத்துக்கு யக் யூஸ் பண்ணுவாங்க. அதே இது அவன் அவள் அது அப்படின்னு சொல்லணும்னா, அதாவது அவன் அவள் அது அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வக் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ யக் ஹை வக் ஹை எல்லாத்துக்குமே இவன் இருக்கிறான் அப்படின்னா யக் ஹை, இவள் இருக்கிறாள் அப்படின்னாலும் யக் ஹை தான், இது இருக்கிறது அப்படின்னாலும் யக் ஹை தான். அதே இது அவன் அவள் அதுக்கு வக் ஹை அப்படிங்கிறத தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.